அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கணவனிடத்திலே இதை மட்டும் நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே 29வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதில் அதிகம் பேர் நிராகரிக்கும் பெண்களாகவே இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, அல்லாஹ்வுடைய தூதரே, இறைவனை நிராகரிக்கும் பெண்களா அதில் அதிகமாக இருந்தார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, கணவனை நிராகரிக்கும் பெண்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, கணவனை நிராகரிக்கும் பெண்களா என்று கேட்ட நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் செய்யக்கூடிய உதவிகளை நிராகரிக்கக்கூடிய பெண்கள், அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் அவள் கண்டுவிட்டால், உன்னிடம் இருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையும் கண்டதில்லை என்று பேசிவிடுவாள், அவள்தான் நிராகரிக்கக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவன் மனைவிக்கு அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பான், ஆனால் மனைவிக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்து விடுவார். இதன் காரணமாக அந்த மனைவி அந்த நேரத்திலே ஆத்திரத்திலே சொல்லிவிடுவாள் கணவனை பார்த்து, இதுவரை ஒரு நன்மையும் உன்னால் எனக்கு அடைந்ததில்லை என்று சொல்லிவிடுவாள். இவள் தான் நிராகரிக்கக்கூடியவள், இவளைத்தான் அதிகமான பெண்களை நரகத்திலே நான் கண்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கணவன் மனைவியை புரிந்து கொண்டு வாழ வேண்டும், மனைவியை கணவன் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். பரஸ்பரத்தோடு வாழக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்க்கையை இந்த இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அது குறித்த புத்தகங்களையும் வீடியோக்களையும்